கைஸ் மொத்த உலகமும் இமாம் சுதைஸ பார்த்து ஷாக் ஆவாங்க. இமாம் சுதைஸ் ஒருத்தங்கள பார்த்து, ஒரு சின்ன பாய பார்த்து சர்ப்ரைஸ் ஆயினாருன்னு சொன்னா எப்படி இருக்கும்? இந்த வீடியோ பார்த்ததுலேருந்து உண்மையிலேயுமே என்னால நம்ப முடியல கைஸ். சர்ப்ரைஸுக்கு மேல சர்ப்ரைஸ் இருக்குது. பாருங்க பேசுவோம். في سورة الشعراء الآية 92 بعد 100. الآية التي قبلها وإن ربك له العزة التي قبلها إن في ذلك التي قبلها فكذبوه التي قبلها قال ربي التي قبلها أسقط التي عليهم قبلها وما أنت. ألا إن أولياء الله لا خوف عليهم ولا هم يحزنون. الآية 62 من الآية سورة التي بعدها الذين آمنوا التي بعدها لهم التي بعدها ولا يحزنون التي بعدها قال إن التي بعدها هو الذي التي قال بعدها اتخذ التي الله بعدها قل إن وما أنتم عليه بفاتنين. أي سورة؟ سورة الصافات الآية التي قبلها إلا عباد الله المخلصين التي قبلها سبحان الله التي قبلها وجعلوا التي بينهم قبلها سيروا التي قبلها أولم يروا قبلها وإن التي تكذبوا قبلها إنما تعبدون التي قبلها إبراهيم التي قبلها فأنجيناه التي قبلها وإذ أرسلنا نوحا إلى التي قبلها قومه ولا يحملون التي أسفارا قبلها وقال الذين كفروا التي قبلها ولا يعلمن التي الله قبلها من الناس التي قبلها والذين التي آمنوا قبلها الناس يعتذرون إليكم إذا رجعتم إليهم. قل لا تعتذروا لن التي نؤمن بعدها سيحلفون التي بعدها يحلفون بالله التي لكم بعدها الأعراب ومن الأعراب ومن التي الأعراب بعدها يستحقون ومن كم حولهم رقم؟ يا واحد سورة التوبة التي بعدها وآخرون التي بعدها خذ من أموالهم التي بعدها أولم يروا الحمد لله الذي خلق الذي يغلطه بكلمة أو بحرف أو بحركة. هذا نموذج صغير لأولئك பார்த்திருப்பீங்க. சொல்றதுக்கு வார்த்தைகளே இல்ல. மாஷா அல்லாஹ். அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய ஒரு நிஅமத். அதே மாதிரி அல்லாஹ் தந்த ஒரு ப்ராமிஸ் இருக்கு கைஸ். கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்க. ஸோ இந்த வீடியோ வந்துட்டு கொஞ்சம் பழைய வீடியோ தான். ஆனா இது உள்ள விஷயம். ஸோ இந்த போயோட நேம் வந்துட்டு ஜிஹாத் அல் மாலிகி அப்படின்னு சொல்லி இருக்கிற ரெக்கார்ட்ஸ் வச்சு பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 7 வயசு இந்த பொடியன் சம்பூர்ணமாக குரானை மனனம் செஞ்சிருக்கிறாரு. ஹாஃபில். இவ்வளவுத்துக்கும் கண் பார்வை இல்லை. வெறும் பார்வையற்ற ஒரு சின்ன பாய் முழு குரானையுமே மனனம் செய்திருக்கிறாரு. அதுவும் எப்படின்னு சொன்னா லிசன் பண்ணி ஓதுறத கேட்டு மனனம் செஞ்சிருக்கிறாரு. இதுல ஆச்சரியத்திலையும் ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா கைஸ், அந்த இமாம் வந்துட்டு இவங்களை கொஸ்டின் பண்றாரு. எப்படியாச்சும் பிழையாக்கணும் அப்படிங்கிற மாதிரி. குரானை வந்துட்டு இப்போ ஒருத்தங்க ஹாஃபிஸ் ஆனவங்களுக்கு தெரியும் அது எப்படின்ட்டு. ஒரு இடத்த கேட்டா அதுக்குள்ள நெக்ஸ்ட் ஆயத்தை சொல்லலாம். மாலிகி யௌமித்தீன்னு சொன்னா ஈயாக்க நஅபுது வ ஈயாக்க நஸ்தஈன் சொல்லலாம். அதுவே குரானோட ஒரு பேஜை பெரட்டி அதுக்கு முந்தின ஆயத்தை சொல்லுங்க, ப்ரீவியஸ் ஒன் அவர் கேட்கும் பொழுது அது எந்த ஜுஸோல இருக்குது, எந்த சூறால இருக்குது, எத்தனை பேஜ்ல இருக்குது, எந்த ஐன் ஆயத்தோட நம்பர், இதெல்லாம் வந்து கைஸ் நினைச்சு கூட பார்க்கல. இதெல்லாம் இம்பாசிபிளான ஒரு விஷயம். எக்ஸெப்ட் அவன் நாடினா அப்படிங்கிறது இது ஆகப்பெரிய ஒரு அதிசயம் கைஸ். இந்த போய் பண்ணக்கூடிய விஷயம் வந்துட்டு இமாம் சுதைஸுக்கு பண்ணலாமா அப்படின்னு கூட விஷயம் எனக்கு தெரியல கைஸ். சான்ஸே இல்லை இப்படி பண்றதுக்கு. ஸோ இது குரான மனனம் செஞ்சவங்களுக்கு தெரியும். மை செல்ஃப், நானும் ஒரு ஹாஃபிஸ். ஸோ இதை பார்த்ததுக்கு அப்புறமா கூட என்னால ரியலைஸ் பண்ண முடியல இது எப்படி பாசிபிள் அப்படின்னு சொல்லி. இப்படி சொல்லும் பொழுது எக்ஸாக்ட் லொகேஷனை வந்துட்டு ரெக்கக்னைஸ் பண்ணி அதுக்கு ப்ரீவியஸ் ஆயத் திருப்ப சொல்றதுக்கான காரணம் இது உண்மையிலே ஆச்சரியமான ஒரு விஷயம் கைஸ். அல்லாஹ் ஒரு ப்ராமிஸ் கொடுத்திருக்கிறான் குர்ஆன்ல, இன்னா நஹ்னு நஸ்ஸல்னா ذிக்ர வ இன்னா லஹு லஹாஃபிதூன். நாங்க தான் இந்த குர்ஆனை இறக்கினோம், இதை நாங்களே பாதுகாப்போம். அல்லாஹ் ஹிம்செல்ஃப் ப்ராமிஸ் பண்ணிக்கிறான், நாங்க இதை பாதுகாப்போம். ஸோ இப்ப சப்ஜெக்டுக்குள்ள வரோம் கைஸ். அல்லாஹ் கொடுத்த இந்த ப்ராமிஸ் வந்துட்டு அவ்வளவு சிம்பிளான ஒரு விஷயம் இல்லை கைஸ். இந்த உலகம் வந்துட்டு அதை சேலஞ்ச் பண்ண போகுது. இந்த சேலஞ்சுக்கு முன்னாடி எல்லாமே ஃபெயில் ஆக போகுது கைஸ், எக்ஸெப்ட் த குரான். குரானை தவிர இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை புக்ஸும், அத்தனை ஹிஸ்டரியும், அத்தனை ரெவல்யூஷன்ஸுமே ஃபெயில் ஆக போகுது. இது நானும் நீங்களும் ஹயாத்தோட இருந்தா இது ஒரு 10 இயர்ஸுக்குள்ள நடக்கும். நான் சொல்ல போற விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா கைஸ், இந்த உலகத்துக்கு எழுதப்படாத ஒரு தியரி ஒன்று இருக்குது. ஹூ கண்ட்ரோல்ஸ் மணி கண்ட்ரோல்ஸ் டிசிஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. யாரு கேஷை கண்ட்ரோல் பண்றாங்களோ அவங்க இந்த உலகத்தோட முடிவுகளை கண்ட்ரோல் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இது எப்படி சேஞ்ச் ஆக போகுது அப்படின்னு சொன்னா, ஹூ கண்ட்ரோல்ஸ் அல்கோரிதம்ஸ் அண்ட் ஏஐ வில் கண்ட்ரோல்ஸ் த வேர்ல்ட். யாரு இதுக்கு பிறகு அல்கோரிதத்தையும் ஏஐயும் கண்ட்ரோல் பண்ண போறாங்களோ அவங்க இந்த உலகத்தோட ஹிஸ்டரிய, ட்ரூத்தை கண்ட்ரோல் பண்ணுவாங்க. இதை ரெண்டையும் கண்ட்ரோல் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்ன அர்த்தம் காய்ஸ், என்னையும் உங்களையும் கண்ட்ரோல் பண்ணுவாங்க அப்படிங்கிறது இதோட யதார்த்தம். இதை கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்க என்ன அப்படின்னு சொன்னா, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா புக்ஸுமே வந்துட்டு டிஜிட்டல் மயமாக போகுது. இப்ப நாங்க இன்றைக்கு புக்ஸ் வந்துட்டு ரொம்ப ஹார்ட், அதுல சேஞ்சஸ் கொண்டு வரணும்னா, இப்ப நான் எனக்கு ஒரு புக் எழுதுறேன், இல்ல ஒரு சிலபஸ் இருக்கு, அதுல சேஞ்சஸ் கொண்டு வரணும்னா அது அந்த அளவுக்கு ஈஸி இல்லை, ரைட்? அது ரொம்ப ஹார்டான ஒரு விஷயம், ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு விஷயம், சென்சிட்டிவான ஒரு விஷயம். ஃபார் எக்ஸாம்பிள் கிரேட் 10 இன்றைக்கு ஒரு சிலபஸ்ல சேஞ்ச் கொண்டு வரணும்னா அது எந்த அளவுக்கு இம்பாசிபிள், எவ்வளோ கஷ்டம். அதுக்கான நிறைய எஃபர்ட் போட வேண்டி வரும், மணி ஸ்பெண்ட் பண்ண வேண்டி வரும், டைம்ஸ். ஸோ இது எல்லாமே இருக்கும் பொழுது காய்ஸ், இதே டிஜிட்டல் ஃபார்முக்கு வந்துருச்சு அப்படின்னு சொன்னா என்ன நடக்கும் தெரியும்? அந்த அளவுக்கு ஒன்றும் ஹார்ட் இல்லை அதை சேஞ்ச் பண்றது, ரைட்? அதுக்கு பண்ண வேண்டியது ஒரே ஒரு கிளிக் மட்டும்தான், அப்டேட், எடிட்.
சோ இந்த 3 விஷயமும் நடக்கிறப்ப மொத்த ஹிஸ்டரியுமே சேஞ்ச் ஆயிடும். சோ இன்னைக்கு ஒரு விஷயத்த நீங்க படிப்பீங்க, ரைட்? சோ ஏதோ ஒரு இன்சிடென்ட் வைங்க, எக்ஸ் ஒய்ய கொண்டாருன்னு. சோ நாளைக்கு மார்னிங் நீங்க எந்திரிச்சு படிக்கிறப்ப இது தலைகீழா இருக்கும். யாராச்சும் நினைச்சாங்கன்னா, யார் அல்கோரிதம் கண்ட்ரோல் பண்றாங்களோ அவங்களால சிஸ்டத்தை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும்னு சொன்னா அவரால் அதை சேஞ்ச் பண்ண முடியும். இப்ப நான் இந்த புக்கோட ஆத்தர்னு சொல்லுவீங்க, என்னோட புக்ஸ் அவரால் எக்ஸஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னா அவருக்கு உள்ளார போயிட்டு அதுக்குள்ள மெசேஜ மாத்தலாம். இது உலகம் முழுக்க நடக்க போகுது காய்ஸ். இப்ப ஸ்கூல்ல பாருங்களேன், சில ஸ்கூல்ல வந்துட்டு புக்ஸுக்கு பதிலா டிஜிட்டல் புக்ஸ், அதாவது டேப்லெட்ஸ் கொடுக்கப்பட்டிருக்குது. சோ பிள்ளைங்க வந்துட்டு ஐபேட்ஸ்ல அப்படி படிக்கிறாங்க. சோ இது கொஞ்சம் கொஞ்சமா சேஞ்ச் ஆகிட்டு வருது. சோ புக்ஸ்ல சேஞ்ச் பண்றது வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு விஷயம். இஸ்லாமிக் கோல்டன் எரால வந்து பாத்தீங்கன்னு சொன்னா கைஸ், பக்தாத்ல வந்துட்டு அந்த மொத்த லைப்ரரியுமே எரிச்சு போட்டாங்க. சோ இப்போ ஒரு சமுதாயத்தை அழிக்கணும், சிவிலைசேஷன் அழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி மொத்த லைப்ரரியுமே பர்ன் பண்ணணும் அப்படிங்கிற எந்த அவசியமுமே இல்ல. ஜஸ்ட் கிளிக், அப்டேட், எடிட், சப்ஜெக்ட் க்ளோஸ். சோ உண்மை அப்படிங்கிற விஷயம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா ஃபியூச்சர்ல வந்துட்டு ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கும் கைஸ். ஒன்று இன்ஃபர்மேஷன்ஸ் ஜாஸ்தியா இருக்கும், இல்ல இருக்க இன்ஃபர்மேஷன் கம்மியா இருக்கும். ட்ரூத் வந்துட்டு உண்மையை தேடி எடுக்கிறது இம்பாசிபிளான ஒரு விஷயம் கைஸ். இதை நீங்க எல்லாத்துக்குமே அப்ளை பண்ணலாம், ரைட்? நோ இதுக்கு முன்னாடி நாங்க ஹிஸ்டரின்னு படிச்சது எல்லாமே இந்த டெக்னாலஜி வர முன்னுக்கே அந்த காலகட்டத்துல யார் யார் அதிகாரத்துல இருந்தாங்களோ அவங்க வரலாற கண்ட்ரோல் பண்ணி இருக்கிறாங்க. ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கொள்ளலாம் கைஸ். இன்னைக்கு ஈரான் இஸ்ரேல் யுஎஸ் வார் எடுத்து பாருங்க. இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் ஈரான் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு ஃபெயிலியர். ஏன்னா வெஸ்டர்ன் மீடியாஸ் இவங்களோட கண்ட்ரோல் இருக்குது. நரேஷனை வந்துட்டு யார் பவர்ல இருக்காங்களோ அவங்க டிசைட் பண்றாங்க. இஸ்ரேலோட அமெரிக்காவோடைய உண்மையான நிலவரம் எந்த மீடியாஸ்லயுமே காட்ட மாட்டேங்கிறாங்க வெஸ்ட்ல இருந்து. சோ அதுதான் இன்றைக்குள்ள ரியாலிட்டி. அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னா, பலஸ்தீன் சப்ஜெக்ட்ல வந்து ஒரு ஜாயனிஸ்ட் எக்கானமிஸ்ட் பேசுறாரு என்ன அப்படின்னு சொன்னா கைஸ், இந்த பலஸ்தீன் மக்கள் விக்டிம்ஸ் அப்படிங்கிற விஷயத்த நாங்க ஹிஸ்டரியில இருந்து ஹைட் பண்ணணும், ஹிஸ்டரி இப்படி பதியக்கூடாது அப்படின்னு சொன்னா கைஸ், பலஸ்தீன் மக்கள் மேல இருக்கக்கூடிய அனுதாபம், அவங்க மேல இருக்கக்கூடிய ஒப்பீனியன் இருக்குல்ல, ஒரு கருத்து, அவங்க விக்டிம்ஸ், அவங்க பாதிக்கப்பட்டவங்க, அவங்களோட லேண்ட இஸ்ரேல் எடுத்துக்கிட்டாங்க அப்படிங்கிற கருத்து இருக்குதானே, இந்த கருத்தை அழிக்க தேவையில்ல. இதுக்கு வந்துட்டு எகெயின்ஸ்டா அவங்க பக்கம் இருக்கக்கூடிய நியாயமான கருத்துகளுக்கும் கோரிக்கைகளுக்கும் அதை விட ஸ்ட்ராங்கான ஒரு கருத்து, அதை விட ஸ்ட்ராங்கான ஒரு கதையை ரெடி பண்ணி, ஸ்டோரியை ரெடி பண்ணி ஹிஸ்டரியை மாத்துறது. சோ அந்த இடத்துக்கு இவங்க ரீப்ளேஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இவங்க கிட்ட தான் நரேஷன்ஸ் இருக்குது. மீடியாஸ் அந்த வேலையை ரொம்ப கரெக்டா கச்சிதமா பண்ணும் கைஸ். உலகத்துல இனிமே கன்ஃபியூஷன்ஸ் அப்படிங்கிற விஷயம் மட்டும்தான் மெய்யும், டிப்ரெஷன். சோ மனிதர்கள் வந்துட்டு ஒன்று லேக் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஆகும், அப்படி இல்லைன்னு சொன்னா இன்ஃபர்மேஷன் ஜாஸ்தி இருக்கும், எல்லாம் குழம்பு பேத்துடுவாங்க. யாரு வெறுமனே இன்ஃபர்மேஷன்ஸ் கலெக்ட் பண்ணி நாலேஜை மட்டும் வளர்க்குறாங்களோ அவங்களால நிம்மதியா வாழ்றது ரொம்ப கஷ்டம் கைஸ். அதுவே யாரு விஸ்டம், ஞானத்தை வளர்த்து கொள்றாங்களோ அவங்களால ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்க முடியும். அது அந்த அளவுக்கு ஒன்றும் ஈஸி இல்ல கைஸ். சோ அடுத்த முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா, இன்னா நஹ்னு நஸ்ஸல்னா ذிக்ர வ இன்னா லஹு லஹாஃபிதூன். உலகம் முழுக்க இருக்கக்கூடிய குர்ஆன்களை வந்துட்டு ஒரு இடத்துல சேர்த்து அது மொத்தமாக இல்லாமாக்கினாலுமே கூட ஒரு 10 ஹாஃபிஸ் ஒன்னு கூடினாங்க அப்படின்னு சொன்னா கைஸ், வேர்ட் டு வேர்ட் எந்த ஒரு எழுத்தும் எந்த ஒரு ஹரக்கத்துமே மிஸ் ஆகாம அந்த குர்ஆனை திருப்ப கொண்டு வர முடியும். ஏன்னா அல்லாஹ் வாக்களிச்சிருக்கிறான், இத நாங்க இறக்கினோம், ஹிம்செல்ஃப் நாங்க பாதுகாப்போம் இத அப்படின்னு சொல்லி அல்லாஹ் வாக்களிச்சிருக்கிறான். இந்த மாதிரி சின்ன பொடியமார் 10 பேர் உட்கார்ந்தாலே குர்ஆனை திருப்ப கொண்டு வர முடியும். என்னன்னு சொன்னா, இன்னைக்கு பட்டன் போன்ஸ் வந்துட்டு யாருமே யூஸ் பண்றது இல்லை. என்னன்னு சொன்னா ஸ்மார்ட் போன்ஸ் இருக்குது, எங்களுடைய தேவைகள் அதிகமா இருக்குது, நாங்க யாருமே பட்டன் போன்ஸ் வந்துட்டு தேடி போறது இல்ல. ஸோ ஸ்மார்ட் போன்ஸ் இருக்குது, அதனால வந்துட்டு நாங்க இதைத்தான் யூஸ் பண்றோம். அதே மாதிரி புக்ஸோடைய தேவை எங்களை விட்டு இல்லாம போகும். அந்த வேலைய ஏஐ, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து ரொம்ப சிம்பிள் ஆகி தரும். எனக்குரிய தேவை இல்லைன்னா நான் புக்கை தேடி போக மாட்டேன். ஆனா குர்ஆனுடைய விஷயத்துல ஒரே ஒரு புக் மாற்று மத சகோதரர்களுடைய மார்க்கங்களாக இருந்தாலும் சரி, ஃபார் எக்ஸாம்பிள் கிறிஸ்டியானிட்டி வந்துட்டு நீங்க ஸ்டடி பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சீங்கன்னு சொன்னா கைஸ், ஃபார் எக்ஸாம்பிள் கிங் ஜேம்ஸ் வெர்ஷன், நியூ இன்டர்நேஷனல் வெர்ஷன்ஸ், ரிவைஸ் ஸ்டாண்டர்ட் வெர்ஷன், ஸோ இந்த மாதிரி நிறைய வெர்ஷன்ஸ் இருக்கு பைபிள்ல இப்பவே. ஸோ இதுவே டிஜிட்டலுக்குள்ள போச்சுன்னு 100% அவங்க இன்ஃபுளுன்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களால இதை பண்ண முடியும். இந்த உலகத்துல இதெல்லாமே நடந்து கொண்டு இருக்குது. இதுதான் எல்லா மத கிரந்தங்களுக்கும் எல்லா ஹிஸ்டரி புக்ஸுக்குமே இதுதான் நடக்க போகுது. யாரோ டிசைட் பண்ணுவாங்க இதுக்குள்ள நாங்க எதை வைக்கணும், எப்படி வைக்கணும், வச்சா மக்கள் ரியாக்ட் பண்ணாங்கன்னு சொன்னா அது சிம்பிளா எரேஸ் என்னன்னு சொன்னா யாருமே மெமரைஸ் பண்ணிருக்க மாட்டோம். நான் ஒரு நியூஸை படிச்சேன்னு சொன்னா அதை A to Z நான் மெமரைஸ் பண்றது இல்ல, பாடமாக்குறது இல்ல. ஸோ அதுவே குர்ஆனுடைய விஷயத்துல நாங்க இதை A to Z பாடமாக்குறது.
உண்மையிலுமே சொல்லப் போனா குர்ஆனுடைய விஷயம் வந்துட்டு இது மிகப்பெரிய ஒரு ஞானம், மிகப்பெரிய ஒரு அற்புதம். இதைத் தாண்டின ஒரு அற்புதம் இந்த உலகத்தில் இல்ல காய்ஸ். இந்த உலகத்துல எல்லாமே இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே மஹ்லூக் படைக்கப்பட்ட அப்படிங்கிற விஷயத்துல வரும். குர்ஆன் வந்துட்டு உயிருள்ள ஒரு விஷயம், உயிரூட்டமுள்ள ஒரு விஷயம். அல்லாஹ்வினுடைய வார்த்தை. சோ ஃபைனலா ஒரே ஒரு விஷயத்த மட்டும் சொல்லி நான் முடிச்சுக்கிறேன் காய்ஸ். இன்னைக்கு எங்கள்ல நிறைய பேருக்கு குர்ஆனை சரியாக ஓதத் தெரியும் காய்ஸ். சரியா ஓதணும் அப்படின்னு சொன்னா வரத்திலில் குர்ஆன தரத்தீலா. குர்ஆன் எப்படி இறக்கப்பட்டுச்சோ, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி ஓதினாங்களோ, சஹாபாக்கள் எப்படி ஓதினாங்களோ, ஓத சொன்னாங்களோ அப்படி ஓதுறது. சிலவங்களுக்கு ரொம்ப ராஹத்தான பியூட்டிஃபுல்லான வாய்ஸ் இருக்கும். அது வந்துட்டு இம்பார்ட்டன்ட் இல்ல, அது ஆப்ஷனல். அத சிலவங்களுக்கு கொடுத்திருப்பான். அது உண்மையிலுமே பாக்கியம். அப்படி இல்லன்னு சொன்னா குர்ஆன தஜ்வீத் முறைப்படி ஓதுறது எங்களுடைய கட்டாய கடமை காய்ஸ். அதுக்கு பண்ண வேண்டியது எஃபர்ட்ட போட வேண்டியது. கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பிராக்டிஸ் பண்ணினாலே தெளிவாக ஓத கத்துக்கொள்ளலாம். என்னன்னு சொன்னா இந்த பொடியனை பாருங்க, கண் ரெண்டையும் தெரியாம இருந்துக்கோன்னு. அந்த பொடியனோட வாய்ஸுமே பியூட்டிஃபுல்லா இருக்கும், கேட்டு பாருங்க. சோ நாங்க என்ன எக்ஸ்கியூஸ் சொல்லலாம்? எங்களுக்கு கண் ரெண்டும் அல்லாஹ் நல்லா தந்திருக்கிறான். எல்லா ஆற்றலையும் தந்தும் நாங்க குர்ஆன் இன்றைக்கு ஓத தெரியல அப்படின்னு சொன்னா எங்களை விட பெரிய நஷ்டவாளி இந்த உலகத்துல யாருமே இருக்க மாட்டாங்க காய்ஸ். ரமதானுமே எண்ட் ஆக போகுது. அதனால வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு எஃபர்ட்ட போட்டு குர்ஆனை எப்படியாவது தெளிவாக ஓத கத்துக்கொள்ளுங்க. அது மிகப்பெரிய ஒரு பாக்கியம். அப்படி முடியலன்னு சொன்னா இது மிகப்பெரிய ஒரு ஃபெயிலியர் காய்ஸ். எந்த ரேங்குக்கு நாங்க போனாலும், எந்த ஹை பொசிஷனுக்கு போனாலும் இந்த உலகத்துல குர்ஆன் ஓத தெரியல அப்படின்னு சொன்னா சரியா, அது 0. அதுல 5% பிரயோசனம் இல்ல. அதே மாதிரி முக்கியமான சூராஸ்களை வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு பாடமாக்குறதுக்கான ஒரு முயற்சி எடுக்கணும். குறைஞ்சது வல்லுஹாக்கு கீழ் உள்ள சூறாக்களை தஜ்வீத் முறைப்படி எப்படி ஓதுறது, அதே மாதிரி விசேஷமாக சூரத்துல் கஹ்ஃபுடைய முதல் அத்தியாயங்கள், அதே மாதிரி சூரத்துல் பக்கரா, ஆயத்துல் குர்சி, யாசீன், இது எல்லாமே எப்படியாச்சும் ஒரு ஏஜுக்கு வர்றதுக்கு முன்னாடி இதெல்லாம் பாடமாக்கிடணும் காய்ஸ். தெளிவாக ஓத தெரிஞ்சிருக்கணும், ரைட்? சோ இதெல்லாம் பண்ணல அப்படின்னு சொன்னா நாங்க இந்த உலகத்திலேயும் நஷ்டவாளி ஆகிடுவோம், மறுமையிலுமே நஷ்டவாளி ஆகிடுவோம். குர்ஆன் சில விஷயங்களை ப்ராமிஸ் பண்ணியிருக்கு, நான் இதை பண்ணினா நான் உங்களுக்கு இதை பண்ணுவேன் அப்படிங்கிற விஷயம். நீங்க குர்ஆனோட எந்த அளவுக்கு ரிலேஷன்ஷிப் கொண்டு இருப்பீங்களோ அந்த அளவுக்கு குர்ஆன் அவங்களோட ரிலேஷன்ஷிப்ல இருக்கும். இங்கேயும் சரி, மறுமையிலையும் சரி, கபூர்லயும் சரி வந்து போராடும், மன்றாடும் அல்லாஹ் கிட்ட. இவன் என்ன ஒதுக்கிறான், இவனை விட்டுறாத அப்படின்னு சொல்லி அல்லாஹ் கிட்ட குர்ஆன் போராடும். ஸோ கைஸ், இந்த வீடியோல இருந்து ஏதாவது நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா, இதுல உங்களுக்கு பிரயோசனம் இருக்கு அப்படின்னு சொன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இல்ல நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற விஷயத்த கமெண்ட் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல சந்திப்போம்.